மகாராஷ்டிரத்தில் கணபதியை சிவந்த பூச்சில்தான் நாம் பெரும்பாலும் காண இயலும். அனுமனையும் சிவந்த பூச்சில் காணலாம். இதற்கு காரணம், அனுமன் சீதையை லங்கையில் கண்டபோது சீதை நெற்றி குங்குமத்துடன் தலைவகுடு ஆரம்பத்திலும் குங்குமம் தரித்திருந்தாள். அனுமன் சீதையிடம் காரணம் கேட்க, அது மங்களக்குறி, நான் பதிவிரத்தை, பத்தினி, அதன் மூலம் ராமருக்கு ஆயுள் விருத்தி என்றாள். ஸ்ரீராமருக்கு நலன் பயக்கும் என்பதால் தன் உருவம் முழுவதும் சிந்தூரத்தை பூசிக்கொண்டாராம் ஆஞ்சநேயர். இப்பொழுது நாம் செந்துர கணபதியின் வரலாறை காண்போம். கஜமுகாசுரன் வதத்தால் ஊர் முழுவதும் இரத்தக்காடாக இருந்ததாம். கணபதி உடலில் சிவப்பு இரத்தம் பரவியது. ஆக ஊர் பெயரும் கணபதீஸ்வரம் என்பதோடு செங்காடு என்பதும் திருச்செங்காட்டாங்குடி என ஆயிற்று. இதனை ஒத்தே கணபதிக்கும் செந்தூர பூச்சு, கணபதி பிரசாதம் திருநீரு அல்ல சிந்தூரம் என வழங்கப்பட்டது. நாம் அந்த சிந்தூரத்தை திலகமாக அணிந்தால் துயரங்கள் தடங்கல்கள் யாவும் அகன்று மங்கள வாழ்வு பெறலாம்.